ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு 5000 தந்திருக்காங்கல்ல. அந்த 5000 வச்சு நான் என்னெல்லாம் பண்ணேன், ஆனால் அந்த 5000 வினை வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிடுறேன். இந்த 5000 தந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில். ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த குடும்பத்தோட நிதி நிலைமை வந்து எப்படி இருக்குது, என்ன பொருள் வாங்கலாம், எப்படி செலவு பண்ணலாம், நம்ம குடும்பத்தில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு அந்த அப்பாவுக்கு தான் அதை பற்றி தெரியும். அப்போது நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்குறாங்க. ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறாங்க. ஆனால் அவர்கிட்ட காசு கிடையாது. ஆனால் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைங்க வந்து கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். நம்ம அப்பா வாங்கி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அந்த குடும்பம் அதுக்கப்புறம் எப்படி ரன் ஆகும், அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது, அதுக்கு தகுந்த வருமானம் கிடையாது அப்படின்னா அந்த குடும்பம் வந்து எப்படி தள்ளாடும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டோட நிதி நிலைமை இருக்குது. மின்சாரத்துறையாக இருக்கட்டும், நம்ம வந்து போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், இது எல்லாமே அடி வாங்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது நமக்கு 5000 இந்த பொங்கல் பரிசு அந்த மாதிரிலாம் தரும்போது பார்த்திங்கன்னா பால் விலை, அப்புறம் அது காய்கறி விலை, மளிகை ஜாமான விலை, இது எல்லாமே ஏற தான் போகுது. கரண்ட்டுக்கு பில்லு ஏற போகுது. இந்த மாதிரி எல்லாமே ஏற தான் போகுது. இது நம்மளோட பணம் தான். நம்மளோட பணத்தை நமக்கு தரும்போதே அவங்க ஒரு கடன் ஒரு சைடு வாங்கி தான் தாராங்க. பயங்கர கடனில் தான் இருக்கும். முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சான். இப்போ 9 லட்சம் கோடி கடன் இருக்குதான் தமிழ்நாடு அரசு. அது எல்லாமே ஒவ்வொருத்தர் தலை மேலேயும் இருக்கக்கூடிய கடன் தான். ஆனால் என்ன, நமக்கு அமௌண்ட் தந்துட்டாங்க. தந்ததை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ண தான் செய்வோம். நான் சொன்னேன்ல, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா வாங்கி கொடுக்குறாரு, பிள்ளைங்க வந்து யூஸ் பண்ண தான் செய்யும். கஷ்டத்தை பிள்ளைங்களும் தாங்கணும். அதே மாதிரி தான் நான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நமக்கு இன்னும் 5000 தந்திருக்காங்கன்னா அதில் உள்ள கஷ்டத்தையும் நம்ம சமாளித்து வந்து தான் ஆகணும். எல்லாமே விலைவாசி கூட தான் போகுது. எல்லாரும் காத்துருங்க, எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த 5000 ரூபாய்க்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே வந்து நிறைய பொருள் வாங்கணும்னு நம்ம வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்போம், நமக்காக பொருள் வாங்கணும் அப்படின்னு. அது வந்து எப்படின்னா தள்ளி தள்ளி போகும். புறவை வாங்கிக்கலாம், நமக்கு தானே புறவை வாங்கிக்கலாம் அப்படின்னு மைண்டில் ஆனால் இருக்கும், இந்த பொருள் வாங்கணும்னு. அதுக்கான காசு வந்து நம்மகிட்ட அப்போ இருக்காது. ஆனால் இப்போ மொத்தமாக ஒரு காசை பார்த்தோன்னே நமக்குன்னு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், அதை கண்டிப்பாக இப்போ வாங்கிடுவோம் அப்படின்னு. ஆனால் வந்து என்னோடய ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வாங்கும்போது இது தேவையில்லாத செலவு அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க வந்து எப்படின்னா இந்த தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். நம்ம ஆசைப்பட்டதை நம்ம வாழும்போதே வாங்கி அனுபவிச்சுட்டு நம்ம போயிடுவோம். நம்ம வந்து ஒரு ஆசைப்பட்ட பொருளை வாங்கலைன்னா நம்ம அனுபவிக்காமலே இருந்த மாதிரி இருக்கும். லைஃப்பில் போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம். அதனால் நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்கி அனுபவிக்கிறது என்னை பொறுத்தளவில் நல்ல விஷயந்தான். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் இது வாங்கண்டான்னு தான் சொன்னாங்க. இது வந்து ரொம்ப பெரிய பொருளாக இல்லை, என்னென்னா எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடியது தான். ஆனால் வந்து நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். சில வீட்டிலலாம் இந்த ஊஞ்சல் தான் வாங்கியிருக்கிறேன். சில வீட்டிலலாம் வந்து ஊஞ்சல் போட்டு ஆடுவாங்கள்ல, எனக்கும் ஆசையாக இருக்கும், நம்ம வீட்லேயும் ஒன்று வாங்கணும், நம்மளும் இந்த ஊஞ்சலில் இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். இப்போ வந்ததுக்கப்புறம் அது பாட்டு கிடக்குது, எப்போவாவது ஒரு கதை சும்மா அதில் இருக்கும். ஆனால் அந்த பொருளுக்கு மேலே ஒரு ஆசை இருந்துச்சு, அதை தான் நான் இப்போ வாங்கியிருக்கிறேன். என்ன ரேட்டு, எந்த மாதிரி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன் வாங்க பாருங்க மக்களே. இதுதான் என்னோட ஊஞ்சல். எல்லார் வீட்லேயும் கிடக்கக்கூடியது தான். ஆனால் நான் வந்து வாங்கினது எனக்கு ஸ்பெஷல் தானே, அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது சங்கிலி வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபா, 5 அடி சங்கிலியாம். அதுக்கப்புறம் இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா 3500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3100 அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அப்போ மொத்தத்தில் இந்த ஊஞ்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா ஆயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்மளும் ஆடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கிறேன். ஊஞ்சல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக தான் இருக்குது.
ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வெயிட் ஜாஸ்தி ஆயிட்டோம். அதனால் வந்து நம்ம இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கிறோம். சிம்பிளாகவும் இருக்குது. சின்ன ஊஞ்சலும் இருக்குது. ஆனால் நான் சின்ன ஊஞ்சல் வாங்கலை, ரொம்ப பெருசாக தான் வாங்கியிருக்கிறேன். பெரிய ஆளும் உட்கார்ற மாதிரி. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து 2-3 சேர் வாங்கியிருக்கிறேன். பாருங்க, இது வந்து சாஞ்சி படுக்கக்கூடிய சேர் மாதிரி, சேர்னு முந்தி சொல்லுவாங்க. இதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு ஒரு அக்கா வீட்டிலலாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்து கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர் ஒன்று வாங்கியிருக்கிறோம். இந்த சேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பரவாயில்ல. இதில் வந்து 2 வாங்கியிருக்கிறேன். ஒன்று அந்த ரூமில் கிடக்கு. இந்த சேர் வந்து 900 ரூபாயா எவ்வளோ காணும், ரேட்டு மறந்து போச்சு பார்த்துக்கோங்க. இந்த 2க்கும் ஹஸ்பண்ட் தான் எல்லாம் பே பண்ணது, அதனால் ரேட்டு வந்து எனக்கு மறந்து போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தரைக்கு, இந்த வழுக்கு மாதிரி இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ் தரைக்கு இதுக்கு முன்னாடி நிறைய சேர் வாங்கி போட்டிருக்குறோம். அது எல்லாமே உடஞ்சி போச்சு. அதனால் ரொம்ப க்ரிப்பாக இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது வாங்கினோம். இதுக்கு கீழே வந்து புஷ்ஷெல்லாம் கொடுத்துருக்காங்களாம். இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இந்த சேர் வாங்கியிருக்கிறோம். இதில் 2 அதுக்கப்புறம் அது 1, அப்படி 3 வாங்கினோம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஸ்டூலு, தையல் மிஷினில் ஒரு மாதிரி தான் கிடக்கு. தைக்கிறதுக்கு துணி வெட்டி வச்சுருக்கிறேன், தைக்கணும். இந்த ஸ்டூல் வந்து நான் தைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா இந்த சேர்லலாம் இருந்து தைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டூலில் இருந்து தைக்கலான்னு ஸ்டூல் வாங்கியிருந்தோம். ஸ்டூல் வந்து 700 ரூபான்னு நினைக்கிறேன், சின்ன ஸ்டூலு. இந்த மாதிரி தான் இந்த 5000 ரூபாயை வந்து செலவு பண்ணியிருக்கிறோம். நான் வந்து 4000 ரூபா கொடுத்துருந்தேன். 1000 ரூபா இருக்குது, என்னாச்சின்னு தெரியல. ஹஸ்பண்ட்டை தான் கொடுத்துருக்குறேன். இந்த ஊஞ்சல் வாங்குறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, சும்மா பைக்கில் போயிட்டே இருந்தோம், வடசேரியில் தான் போய் வாங்கினோம். இங்கே ஷார்ட்டாக வழுக்கம்பாறையிலேருந்து டைரெக்டாக வடசேரி போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆச்சு. போகக்கூடிய வழியிலே சொன்னாங்க, இது வேஸ்ட்டு, இது தேவையில்லாதது. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் வந்து சொன்னாங்களாம், ஃபஸ்ட்டு வாங்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் அதில் யார் இருக்க போகிறா, ஆட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். வாங்காத, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அப்போது என்கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வேண்டாம் நம்ம வீட்டுக்குள்ளே சேரு அந்த மாதிரியே வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் நான் வந்து கேட்கவே இல்லை. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். ஒரு மனுஷனுக்கு ஆயுஸ் வந்து 100 வயசுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்காக கேட்டேன். இப்போ நான் 100 வயசு வரை இருக்கேன்னு வச்சுக்கோங்க, 98வது வயசில் உங்ககிட்ட வந்து நான் இந்த ஊஞ்சல் வாங்கி கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, வேண்டாம், வேஸ்ட்டு, இது தண்ட செலவு அப்படின்னு தானே சொல்லுவீங்க. வேண்டவே வேண்டாம், எனக்கு இது வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்படியே அடம் பிடிச்சி தான் வாங்கினேன். நம்மளுக்கு ஆசைப்படக்கூடிய பொருள், நம்மளுக்கான ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் நம்ம வாங்கணும்னு வச்சுருக்க ஒரு பொருள், யார் என்ன சொன்னாலும் அடம் பிடிச்சி வாங்க கற்றுக்கணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து அதெல்லாம் எதுக்கு, வேஸ்ட்டுன்னு இல்லை, வேண்டாம் அது செலவாயிரும் அந்த மாதிரிலாம் நான் வாங்க மாட்டேன். ஆனால் இப்போ வந்து எனக்கானதை நான் வந்து கேட்டு அடம் பிடிச்சி வாங்க கற்றுக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கான பொருட்கள் ஏதாவது உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன அமௌண்ட்டுக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, அது எல்லாமே அடம் பிடிச்சி வாங்க கற்றுக்கோங்க. ஆனால் ரொம்ப என்ன சொல்ல, நம்ம பட்ஜெட் இப்படி இருக்கும், பெரிய பட்ஜெட் அப்படியே அடம் பிடிக்காதுங்க, நம்மளுக்கு தகுந்த மாதிரி அடம் பிடிச்சி வாங்க கற்றுக்கோங்க. இனி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.